இதன் மூலம் திமுக குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட நல்ல பேரும் ஃபோனில் இருக்க டேட்டா நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க? இதெல்லாம் சட்டப்படி குற்றம். இவர் சைபர் டெரரிசம் போய் சண்டிகரில் போய் பேசுகிறாருன்னா இவரே சைபர் குற்றவாளி. நான் இன்னொன்று கேட்குறேன், அதிகாரி தான் நீங்கள், சமூக வலைத்தளத்தில் உனக்கு என்ன வேலை? நீங்கள் என்ன போய் கருத்து சொல்லிட்டு சில பேருக்கு, சில அதிகாரிகளுக்கு இது வியாதியாகவே போச்சு. கருணாநிதி பற்றி அவதூறாக ஒரு பாட்டு பாடிட்டாருன்றதுக்காக அரெஸ்ட் பண்ண சொன்னால் ஃபோன் எதுக்கு உருவீங்க? நீங்கள் ஃபோனை நீங்கள் அப்படியே கைதிக்கிட்ட ஃபோன் இருக்கக்கூடாது, ஃபோனை வாங்கி ஓரமாக வைக்க வேண்டியது தானே. எதுக்கு உள்ளே இருக்கிறது, எதுக்கு நீங்கள் போட்டு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறீங்க? வருண்குமார் ஃபோனை கைப்பற்றினதுக்கு நோக்கமே இதை கைப்பற்றி இந்த ஆடியோக்களை இப்படி வெளியிட்டு சீமானின் அரசியல் வாழ்க்கையை முடித்து விடுவேன். 4 நாட்களும் என்னை விசாரித்தது வருண்குமார். கைது செய்தது கருண் போலீஸாக இருந்தாலும் என்ன திருச்சி கஸ்டடியில், வருண்குமார் கஸ்டடியில் நான் இருக்கேன். அப்போ வருண்குமாரே என்கிட்ட சொல்கிறார், 150 ஆடியோ எடுத்தேன் நான் இவன் ஃபோனில் இருந்து. அந்த ஆடியோ வச்சு சீமானோட அரசியல் எதிர்காலத்தை நான் முடிப்பேன் அப்படின்னு என்கிட்டே சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே உதயநிதி எங்கேயா இருந்த எத்தனை நாள் உன்னை